டி மார்கன்ஸ் லா இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே ஃபார்முலா. A union B the whole dash equal to A dash intersection B dash. அதுவே யூனியனுக்கு பதில் இன்டர்செக்ஷன் போடுறீங்க. A intersection B the whole dash equal to A dash union B dash. இன்டர்செக்ஷன்னா இங்க யூனியன், இங்க யூனியன்னா இங்க இன்டர்செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். இது அப்படியே வேர்ட்ஸ்ல எழுதியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு உள்ள ஸ்டேட்மெண்ட், தி காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். Complement of the union of two sets is the intersection of their complement. Is the intersection of their complements. Second one, and the complement of the intersection of two sets. Complement of the intersection of two sets is the union of their complement. Union of their complement. இப்போ புரிஞ்சுதா? இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் செட்ஸ் பார்க்கலாம். இது நல்லா மனசுல வச்சுக்கோங்க, ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் ஆகும். காம்ப்ளிமெண்ட் லாஸ் ஏ யூனியன் ஏ டேஷ் போட்டா ஈக்குவல் டு யூனிவர்சல் செட். அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ், ஏயோட காம்ப்ளிமெண்ட் தான் ஏ டேஷ், அது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் போட்டோம்னா எம்டி செட் தான் கிடைக்கும். அடுத்து டி மார்கன்ஸ் லா, இப்பதான் அந்த ரெண்டு லாவும் பார்த்தோம், அது படிச்சுக்கோங்க. லா ஆஃப் டபுள் காம்ப்ளிமெண்டேஷன். இப்போ ஏ டேஷ்னா தெரியும் ஏயோட காம்ப்ளிமெண்ட், அப்ப ஏ டேஷோட காம்ப்ளிமெண்ட் போட்டோம்னா திரும்ப ஏஏ கிடைச்சிரும். லா ஆஃப் எம்டி செட் அண்ட் யூனிவர்சல் செட். பை டேஷ்னா யூ, யூ டேஷ்னா பை. பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலாஸ் இது. அடுத்த எக்ஸசைஸ்ல பார்க்கலாம்.